ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு கஞ்சி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 4 பூண்டு தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி பால் தனியாக, கெட்டி பால் தனியாக. நான் 3 பேர்த்துக்கு தேவையான அளவு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு கஞ்சி சாப்பிடும்போது வாய்வு பிரச்சனை இருக்காது. வயிற்றில் உள்ள புண்ணு எதுவும் இருந்தாலும் சரியாயிடும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். நீங்கள் செய்கிற பாத்திரத்தில் அரிசியை கழுவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யும்போது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் கொட்டி கீழே வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறோம். இப்போ எடுத்து வச்சுருக்க தண்ணி பாலை சேர்த்துக்குவோம். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி நம்ம இதை அரிசியை வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். 4 பேர்த்துக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். மூடி போட்டு வைக்காதீங்க. மூடி போட்டு வச்சிங்கன்னா பக்கத்தில் இருந்தீங்கன்னா மூடி எடுத்துருவீங்க, இல்லைன்னா தேங்காய் பால் எல்லாம் கீழே கொட்டிடும். அதனால் நீங்கள் மூடி போடாமே அரிசி வேகட்டும். பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சு வரும். நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா இது வந்து உள்ளே கொதிக்கும், இல்லைன்னா தேங்காய் பாலெல்லாம் கீழே கொட்டிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பாத்திரத்தில் உங்களை செய்ய சொல்கிறோம். நீங்கள் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் பத்தலைன்னா ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த கஞ்சி செய்ய ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடித்து போயிருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நாங்களாம் எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு கஞ்சி. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க கெட்டிப்பாலை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பூண்டு அரிசி எல்லாம் நல்லா வெந்து கஞ்சி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கஞ்சி ரொம்ப உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.